நீங்க மாமாவோட என் வீட்டுக்கு வந்தீங்க. என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் மாறி போகுதுன்னு அந்த நிமிஷம் எனக்கு தெரியாது. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்க மனைவியா உங்க முன்னாடி நிக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. எனக்கு இது எல்லாமே இப்ப வரைக்கும் பெரிய கனவாதான் சக்தி இருக்கு. என்னால நடந்த எதையுமே நம்ப முடியல. நீ எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஞாபகப்படுத்தி சொல்ற பொண்ணு. எனக்கு எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி சொல்றது எதுவுமே தெரியல. ஆனா ஊர்ல உன்னை பார்த்தப்ப பிடிக்காத வாழ்க்கைய இந்த பொண்ணு மேல திணிக்கிறாங்களேன்னு உன் மேல ஒரு பரிதாபம் தான் வந்துச்சு. அப்போதைக்கு நீ அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவும் நீயும் ஒவ்வொரு விஷயமா சொல்லதான் நம்ம 2 குடும்பமும் எந்த அளவுக்கு ஒத்துமையா சந்தோஷமா ஒரு காலத்துல இருந்தோங்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சது.